சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மறுமதிப்பீடு கட்டண வசூலில் இணையதளத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். சென்னை ஐஐடி நிபுணர்களின் உதவியை நாட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 13 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் 107, சென்னையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. கடந்த ஆட்சியை போல் அல்லாமல் எந்தவித ஊழலுமற்ற ஆட்சியை வழங்குவோம். வேலூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பேட்டி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி கடந்த ஆட்சியில் இருந்த எந்த ஒரு கரப்ஷனும் ஜீரோ கரப்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்சி கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி இருக்கும். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிமையில்லை என பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு திமுக கண்டனம். இப்போதாவது வாய் திறந்து முதலமைச்சர் விஜய் கண்டிக்க வேண்டும் என திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் பேட்டி. கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல். பிரச்சாரத்தில் பேசிய வசனங்களை மீண்டும் நினைவு கூர்ந்து பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். குறுக்கு வழியில் திமுக ஆட்சிக்கு வராது என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு உறுதி. தாவேக்கு எந்த உறுதிமொழியும் கொடுத்து ஆட்சிக்கு வரவில்லை. 300 கோடி ரூபாய் தயாரிப்பில் ரீல்ஸ்கள் மூலம் தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றச்சாட்டு. மிகுந்த மனவேதனையோடு விசிகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவிப்பு. RSS பிள்ளை என்று தான் விமர்சித்த முதலமைச்சர் விஜயை தற்போது திருமாவளவன் தத்தெடுத்துள்ளதாக விமர்சனம். சீர்காழியில் திமுக இளைஞரணி கூட்ட தீர்மான நகலை எரித்து காங்கிரசார் போராட்டம். பதிலடியாக ராகுல் காந்தியின் உருவப்பொம்மையை எரித்த திமுகவினர். போலீசார் திமுகவினரிடையே கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம். வேண்டுமானால் எங்களை தாக்குங்கள், ஆனால் வாக்களித்த தமிழக மக்களை தாக்காதீர்கள். தமிழக மக்கள் அரசியல் பக்குவம் வாய்ந்தவர்கள் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சமூக வலைதளத்தில் பதிவு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை மேலும் உயர்வதை தவிர்க்க முடியாதது. பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஈடு செய்ய அடுத்த கட்ட விலை உயர்வு மிக விரைவில் அமலுக்கு வரும் என பாரத் பெட்ரோலிய நிறுவனம் அறிவிப்பு. புதிதாக 8000 கிளினிக் மருத்துவமனைகள் தொடங்குவதற்கு எந்தவிதமான அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியுள்ள மருத்துவமனைகளுக்கு மட்டும் தற்காலிக சான்றிதழ் வழங்கப்படும் என சுகாதாரத்துறை விளக்கம். வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தி சென்னை, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் காக்ரோச் பேரணி. இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பேரணிகளில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம். தொன்னூற்று 9 விழுக்காடு சிறப்பாக செயல்படும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மத்தியில் உள்ள 1 விழுக்காடு கருப்பு ஆடுகளை கண்டறிவோம். மின்தடை குறித்த கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். தனிப்பட்ட முறையில் ஒரு சில நோக்கங்களோடு இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அதை தவிர்த்து மீதி இருக்கிற அனைவரும் இரவு பகல் பாராமல் வேலை பார்த்துட்டு வராங்க. சீக்கிரம் சீரமைக்கும் பணிகள் நடக்கும். சிவகிரி காவல் நிலைய ஆய்வாளர் முரளிதரன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். விவசாயி விஷமருந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் நெல்லை சரக டிஐஜி நடவடிக்கை.
கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட அருகே முகத்வாரத்தில் சிப்பி சேகரித்த போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்து தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் சித்தராமையா. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். பேரிகார்டுகள் மீது ஏறி நின்று நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர்கள் குண்டுக்கட்டாக கைது. கரூரில் வாக்குறுதி அளித்தும் டாஸ்மாக் கடையை அகற்றாததால் மக்கள் ஆத்திரம். டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் முற்றுகை போராட்டம். குடியிருப்பு பகுதி சுத்தி இடத்துல கொடுக்க வேணாம் சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை. சங்கராபுரம் அருகே புளியமரம் வேருடன் சாய்ந்ததில் பசுமாடு உடல் நசுங்கி உயிரிழப்பு. ரயில் மீது குண்டுவெடிப்பு சம்பவம் மிகவும் கொடூரமானது. பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் வேதனை. அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு ஹோர்முஸ் நிலையில் 30 நாட்களில் நிலைமை சீராகும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்கள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என ஈரான் தகவல். வான்கடை மைதானத்தில் நடந்த பரபரப்பான IPL போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி. 30 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் அணியை பிளே ஆஃப் கனவை நினைவாக்க முக்கிய பங்கு வகித்தார் ஜோப்ரா ஆர்ச்சர். 32 ரன்கள் எடுத்த ஆர்ச்சர் 3 விக்கெட்டுகளையும் சாய்த்து அனைவரையும் கவர்ந்தார். ராஜஸ்தானின் வெற்றியால் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது பஞ்சாப். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என பஞ்சாப் கிங்ஸ் அணி மற்றும் ரசிகர்கள் வருத்தம். மே 27ஆம் தேதி பஞ்சாபில் நடக்கும் பிளே ஆஃப் எலிமினேட்டர் ஆட்டத்தில் ஹைதராபாத்துடன் ராஜஸ்தான் பல பரீட்சை. நாக் அவுட் போட்டி என்பதால் இரு அணிகளுக்கும் வெற்றி பெற்றதாக வேண்டிய கட்டாயம். நடப்பு IPL தொடரில் கடைசி லீக் ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் மோதல். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டாஸ் வென்று பந்துவீச்சு தேர்வு செய்த நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங்.